ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பிளேஸ். நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ஆரோக்கியமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தினை குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழி பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். இந்த குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருள்: தினை மாவு 1 கப், 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். 1 கப் தினை மாவுக்கு 1/2 கப் அளவு ஆப்பு மாவு சேர்த்துக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு தினை மாவை ரெடி பண்ணிக்கலாம். மாவை மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு தட்டு போட்டு மூடி அரை மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அடுத்தது காய்களை வதக்கிட்டு இந்த மாவில் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, சீரகம் 1/2 டீஸ்பூன். இதை மீடியமான தீயில் வறுத்து விடுங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு இந்த குழி பணியாரத்துக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. நான் இந்த குழி பணியாரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. அடுத்தது இந்த குழி பணியாரத்துக்கு 1/2 கப் அளவு குடை மிளகாய், 1/4 கப் அளவு கார்ன் சேர்த்துக்கிறேன். இந்த காய்களை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். ஏற்கனவே நம்ம மாவில் உப்பு சேர்த்துருக்கோம். இந்த காய்களுக்கு தேவையான 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அரை மணி நேரம் மாவு நல்லா ஊறின பிறகு வதக்கி எடுத்த காய்களை சேர்த்துக்கலாம். காய்களை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது குழி பணியார மாவை ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குழி பணியார சட்டியை வச்சுக்கலாம். குழி பணியார சட்டி நல்லா சூடான பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போது ஒவ்வொரு குழியிலையும் 1/2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போது ஒவ்வொரு குழியிலையும் மாவை நம்ம ஊற்றிக்கலாம். ஒவ்வொரு குழியிலையும் மாவை ஊற்றியாச்சு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. மூடி 2 நிமிஷத்துக்கு வேக வைங்க. இப்போது 2 நிமிஷத்துக்கு பிறகு பார்க்கலாம். ஒரு பக்கம் குழி பணியாரம் நல்லா வெந்த பிறகு குழி பணியாரத்தை திருப்பி விடுங்க. மறுபடியும் மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு வேக வைங்க. இப்போது 2 நிமிஷத்துக்கு பிறகு பார்க்கலாம். குழி பணியாரம் 2 பக்கமும் நல்லா வெந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது குழி பணியாரத்தை எடுத்துருவோம். இது போல் மீதி உள்ள மாவையும் குழி பணியாரமாக ஊற்றி எடுத்துக்குங்க. சூப்பரான சுவையில் ரொம்ப ஆரோக்கியமான தினை குழி பணியாரம் ரெடி. இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். நன்றி.